நாமத்தில் உங்களுடைய கண்டின் வாழ்த்துக்கள். நல்லா இருக்கீங்களா? நாளிலும் கூட பாருங்க, அருமையான ஒரு வார்த்தையை கற்றுக் காண்பித்திருக்கிறார். நீதிமன்றம் அதிகாரம் 5ஆம் வசனத்தையும் 6ஆம் வசனத்தையும் வாசிக்கிற நல்லா பைபிள்ல கவனிச்சு பாருங்க. சாயாம முழு இருதயத்தோடும் கர்த்தரை நம்பிக்கையாயிருந்த வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் பாதைகளை செவைப்படுத்துவார். பாதைகளை செவைப்படுத்துறது அப்படின்னா சக்சஸ். நாம் எடுத்து வைக்கிற எல்லா பாதையிலும் ஒரு வெற்றி வேணுமா? அதற்கு நாம் செய்ய வேண்டியது நம்முடைய சுய புத்தி மேல சாயாம கர்த்தர் மேல நம்முடைய நம்பிக்கை இருக்க வேண்டும். எப்படிப்பட்ட நம்பிக்கை அப்படின்னா, நம்ம எடுத்து வைக்கிற எல்லா பாதையிலையும் எங்க போனாலும், யார்கிட்ட பேசினாலும், என்ன இடத்துல இருந்தாலும், எப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல இருந்தாலும் கர்த்தர் மேல நமக்கு நம்பிக்கை இருக்கணும். இயேசுவின் நாமத்தின் மீது நம்பிக்கை இருக்க வேண்டும். அந்த நம்பிக்கை நங்கூரம் போல நகராம சரியா ஸ்டேபிளா இருக்குமானா கர்த்தர் சொல்றாரு, மகனே மகளே, நீ எடுத்து வைக்கிற எல்லா பாதைகளையும் நான் வெற்றியை தருகிறேன். கர்த்தர் மேல நம்பிக்கை எப்படி வைப்பது அப்படின்னா, நேற்று தினத்துல பார்த்தோம், போதகத்தையும் கட்டளைகளையும் நாம் மறக்கவே கூடாது, செவி கொடுக்கணும்னு சொல்லி அந்த ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும். தேவன் தருகிற போதகத்தையும் ஆலோசனை நிறைந்த வார்த்தைகளாகிய போதகத்தையும் கட்டளைகளையும் நாம் எப்பவுமே செவி கொடுத்து கேட்கணும், மறக்கவே கூடாது, அதன்படி நடக்க வேண்டும். 2வது, செவி கொடுத்து கேட்பது மாத்திரமல்ல, தேவ சமூகத்துல அப்படி நடக்கணும். அப்படி நடந்தாதான் நம்ம கர்த்தர் ஆசீர்வாதமா மாற்றுவார். குறிப்பா அப்படி நடக்கும் போது நமக்கு ஒரு காரியம் வரும், நம்ம சுய புத்தி மேல் சாயிற மாதிரி வரும். இல்ல அப்படின்னா மற்றவங்க யாராச்சும் நமக்கு சுத்தி இருக்கிறவங்க ஒரு சில ஆலோசனைகளை கொடுத்தாங்க அப்படின்னா, ஆமா நம்மளால முடியாது, செய்வோம், இவங்க சொல்ற மாதிரி நடந்துக்குவோம் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிப்போம். அப்படி செய்யாதபடிக்கு நாம் தேவனுடைய சாயலா இருக்கணும். தேவனுடைய பார்வையில நாம் ஜெபத்தோடு கூட தெளிவா கேட்டு கேட்டு செய்வோமானால் நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். பிரியமான ஜனமே, ஈசாக்க பாருங்க. ஈசாக்க சுத்தி இருக்கிற எல்லா நபர்களும் தன்னுடைய நிலத்துல ஆசீர்வாதத்தை பார்க்க முடியல, மழையே பெய்யல. எப்படி நிலம் ஆசீர்வதிக்கப்படும்? நாங்க விதைச்ச விதையெல்லாம் ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சுன்னு சொல்லி கவலையோடு காணப்படுவது மாத்திரமல்ல, ஈசாக்கு இடத்துல சொல்லியிருப்பாங்க, உன் நிலத்துல விதைக்காத அப்படின்னு சொல்லி. ஏன்னா அந்த நாட்கள் ரொம்ப வறுமை நிறைந்த நாட்கள், பஞ்சம் நிறைந்த நாட்கள் வேதம் சொல்லு இல்லையா? ஆனா ஈசாக்கு நிலத்துல விதைச்சார். ஃபர்ஸ்ட் திங் விதைச்சார். ஏன் விதைத்தார்? அதுக்கு ஒரு கொஸ்டின் மார்க். 2வது, அந்த விதைப்பினுடைய பலன் என்ன? ஃபர்ஸ்ட் ஆண்டவர் சொன்னதுனாலதான் விதைச்சார். நல்ல அதிகாரத்தினுடைய முதல் பாகத்தை வாசிச்சு பாருங்க. ஈசாக்கினுடைய ஆசீர்வாதம் தேவன் தந்த ஆலோசனையின்படி. அதாவது ஈசாக்கு வேற ஒரு தேசத்துக்கு போலான்னு சொல்லி கிளம்பி போகும்போது ஆண்டவர் சொல்வாரு, நீ எங்கேயும் போகாத, இந்த தேசத்திலேயே இரு, நான் உன் கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி. அப்படி அந்த வார்த்தைக்கு முதல்ல செவி கொடுத்து கேட்டு அந்த கட்டளைக்கு கீழ்ப்படியும் போதுதான் தன் சுய புத்தியின் மேல் சாயாம கர்த்தர் மீது நம்பிக்கை வைக்கும் போது, அவருடைய வார்த்தையின் மீது நம்பிக்கை வைக்கும் போது ஈசாக்குடைய நிலம் ஆசீர்வதிக்கப்பட்டது. பக்கத்துல இருக்கிறவங்க ஆசீர்வாதமா இல்லாம இருந்தா போதும், ஈசாக்கு தன்னுடைய நிலத்தினாலே ஆசீர்வதிக்கப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு எனக்கு வேணும் அப்படின்னா நம்ம சுய புத்தியின் மேல் சாயக்கூடாது, மற்றவங்களுடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்க கூடாது. நாம் சரியா வாழுவோமானால் கர்த்தர் நமக்கு சொன்னதை செய்வது மட்டுமல்ல, நிறைவேற்றவும் ஆவதாக இருக்கிறார். எங்களை முடி அப்படியே இருக்கிற தலைகளை தாங்க ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம் ராஜா. தகப்பனே, இன்னைக்கு நாங்க சுய புத்தியின் மேல் சாயக்கூடாது என்பதை கற்றுக்கொண்டு இருக்கிறோம். தகப்பனே, எந்த சூழ்நிலையிலையும் எங்க சுய புத்தியின் மேல் சாயக்கூடாதுப்பா. மற்றவங்க தருகிற ஆலோசனைகளை நாங்க சாய்ந்து விடாதபடிக்கு, சூழ்நிலையை பார்க்காதபடிக்கு, உங்களுடைய போதகத்திலும் நீ தருகிற கட்டளைகளிலும் நீ தருகிற ஆலோசனைகளிலும் நான் நிலைத்திருக்க ஈசாக்கை போல ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தேவரீர் கிருபை தாரும் ஆண்டவரே. தொடர்ந்து ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless.